ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். நேற்று நடந்த குரூப் 1 கொஷின் பார்க்கலாம். எல்லோரும் எப்படி எழுதியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆண் 3 பெண்கள் 4 பையன்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 96 மணி நேரத்தில் செய்கின்றனர். அதே வேலையை 2 ஆண்கள் மற்றும் 8 பையன்கள் சேர்ந்து 80 மணி நேரத்தில் செய்கின்றனர். பின்பு 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை 120 மணி நேரம் செய்கின்றனர் எனில் 5 ஆண்கள் மற்றும் 12 பையன்கள் அதே வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆண் 3 பெண்கள் 4 பையன்கள் சேர்ந்து 96 மணி நேரத்தில் செய்கிறாங்களாம். அது 1m + 3 உமன், அதாவது W + 4B = 1/96 நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆண்கள் மற்றும் 8 பையன்கள் சேர்ந்து 80 மணி நேரத்தில் செய்கின்றனர் சொல்லியிருக்காங்க. அப்போ 2m + 8B = 1/80 எடுத்துப்போம். அடுத்தது 2 ஆண்கள் + 3 பெண்கள் 2m + 3W = 120 எடுத்துக்கிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, 5 ஆண்கள் மற்றும் 12 பையன்கள் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்ச ஈக்குவேஷனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் வச்சு நம்ம W கண்டுபிடிக்கலாம். உமனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஒரு நாள் வேலை செய்கிறது. இப்போ 1m + 4B இருக்குது. அது 2m + 8B இருக்குது. இதை 2 ஆல் டிவைட் பண்ணால் 1m + 4Bன்னு கிடைக்கும். 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 1/80 × 2 1/160 கிடைக்கும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 3W கிடைக்கும். TW 1/240 கிடைக்குது. அப்போ Wயோட வேல்யூ 1/720. இந்த Wயோட வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு மென்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் பாயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மென்னோட வேல்யூ 1/480 கிடைக்கிது. இந்த 480 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு பாயோட வேல்யூ கிடைக்கும். பாயோட வேல்யூ 1/960. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேட்டிருக்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 5m + 12Bயில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ 11/480 கிடைக்கிது. இது கம்ப்ளீட் ஒர்க் கிடையாது. கம்ப்ளீட் ஒர்க்னால் அது 1 அந்த வேல்யூ போடணும். அப்போ அது தலைகீழாக போடணும். அப்போ 480 / 11 வரும். இது 480 / 11 நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் போடும்போது 43/7/11 நம்ம எழுதுவோம். இதோட ஆன்சர் 43/7/11. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட மூலை விட்டத்தோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். D = √L² + B². இது குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக இருக்குதான். இப்போ குறுகிய பக்கம்னா நம்ம பிரெத் எடுத்துப்போம். இப்போ பிரெத் 3Bன்னு எடுத்துக்கிறோம். 3B = √L² + B². இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9B² = L² + B². இது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இப்போ இது எல்லாம் ஒரு பக்கம் B ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் L² = 8B² கிடைக்கும். இது டிவைடில் எடுத்தால் L² / B² = 8/1. இதுக்கு ரூட் எடுத்தால் இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்துரும். இப்போ √8/√1 இருக்கும். √8 2√2ன்னு எழுதுவோம். அப்போ L/B 2√2:1 தான் இதோட ஆன்சர். மற்ற கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இல்லை ஷார்ட்ஸாக போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு வீடியோ ரீட் பண்ணுறதுக்கு ஆப்லாம் இல்லை எதுவுமே. அதனால நான் ஷார்ட்ஸாக போட ட்ரை பண்ணுறேன். நீங்களாம் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து குரூப் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.